சிவனின் அவதாரம் ராமதூதன் வாயுபுத்திரன் ஆஞ்சநேயர் அவர்களுடைய சந்நிதியிலே அவரை வேண்டிக் கொள்வோம். வருகின்ற 22ஆம் தேதி அயோத்தியிலே 500 ஆண்டுகால இந்துக்களினுடைய ஒரு மாபெரும் அபிலாஷியாம் அயோத்தியிலே குழந்தை ராமன் பிறந்த இடத்திலே இன்று மாபெரும் ஒரு திருக்கோவிலானது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களால் திறக்கப்பட உள்ளது. அதற்காக நாளை ஸ்ரீரங்கத்திலே ரங்கநாத பெருமாளை தரிசனம் செய்துவிட்டு ராமேஸ்வரத்தில் சென்று தீர்த்தத்தை எடுத்து நேரடியாக 21ஆம் தேதி தீர்த்தம் எடுத்து 22ஆம் தேதி திறக்கப்படுகின்ற அயோத்திக்கு எடுத்துச் செல்கிறார். தமிழர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவம் தருகிறார் என்பதை மீண்டும் மீண்டும் சிந்தித்து பார்க்க வேண்டும். தமிழகத்தில் இருக்கின்ற ராமேஸ்வரத்தில் தீர்த்தம் எடுத்து அயோத்தியில் சென்று அந்த தீர்த்தத்தின் மூலமாக குழந்தை ராமருக்கு அபிஷேகம் செய்கிறார் என்றால் தமிழர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த புனிதத்தன்மையை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, காசி தமிழ் சங்கத்திலே ராமேஸ்வரத்திற்கும் காசிக்கும் உள்ள தொடர்பை மேலும் வலுப்படுத்த இங்கிருந்து ஆயிரக்கணக்கான மக்களை அங்கு அழைத்துச் சென்று நமது பாரம்பரியங்களை மீட்டெடுத்த ஒரு பிரதமர் அவர்களுக்கு திருச்சி மற்றும் ராமேஸ்வரத்திற்கு தமிழக மக்களின் சார்பாக அவரை வருக வருக வரவேற்போம். ஆஞ்சநேயரை வேண்டிக் கொள்வோம். அயோத்தி ராமர் கோவில் மிகச் சிறப்பாக நடைபெற்றும், கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றும் என்று ஆஞ்சநேயரை வேண்டிக் கொள்வோம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஹனுமான். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம்.